டுடே நம்ம ஹிந்து எடிட்டோரியல்ல என்ன டாபிக்ஸ் பேசியிருக்காங்க, அதில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். 2 டாபிக் பற்றி பேசியிருக்காங்க. பிசார் ஜட்ஜ்மெண்ட் ஆன் த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஆர்டர். பிசார் இன் த சென்ஸ் அன்யூஷுவல், ஸ்ட்ரேஞ்சான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து மத்திய பிரதேஷோட ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லீம் மேன் ஒரு ஹிந்து உமன் மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில். பட் வந்து அது அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்து இந்த மேரேஜ் செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்கள த்ரெட்டன் பண்ணும் பொழுது அவங்க வந்து கோர்ட்டுக்கிட்ட எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்கும் பொழுது அதை டிக்ளைன் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட், மத்திய பிரதேஷோட ஹைகோர்ட். ஸோ இது வந்து ஒரு பிசாரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது, ஸ்ட்ரேஞ்சான பெக்யூலியரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே எடிட்டோரியலில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பேசியிருக்காங்கன்னா, யுனைடெட் தே த்ரைவ் ஆன் த ஆந்திர பிரதேஷ் ரிசல்ட். ஓகேங்களா? ஆந்திர பிரதேஷில் யுனைட்டடாக இருந்ததுனால மிகப்பெரிய ஒரு செழிப்பை வளர்ச்சியை அவங்க பார்த்துருக்காங்க. த்ரைவ்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு க்ரோத். ஓகேங்களா? டெவலப் ஆகிறது, அதாவது செழித்தல்னு சொல்லுவோம் இல்லையா? க்ரோத், டெவலப் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல ஆப்டான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா செழித்தல் அப்படிங்கிறது வரும். ஸோ யுனைட்டடாக இருந்ததுனால அவங்க வளமடைந்தார்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல மீனிங். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம், சால்யூட்ரி. சால்யூட்ரி அப்படின்னா அன்வெல்கமான அன்பிளசண்ட்டான சுச்சுவேஷன்லேயும் ஒரு குட் எஃபெக்ட்ஸே நமக்கு கிடைக்கிறது எஸ்பெஷலி. ஓகேங்களா? அதாவது ஒரு குட் ஃபார் ஒன், நல்ல விஷயம், பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் நடக்கிறதா வந்து சால்யூட்ரி. இதுக்கான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக அதை நம்ம சல்யூட் பண்ணுவோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ குட் ஃபார் ஒன் தான் வந்து சால்யூட்ரி. நெக்ஸ்ட் வேர்ட் போகலாமா? ஹெல்ப் கிவிங், அதாவது நல்ல விஷயமே நடக்கிறது, நல்லதாகவே ஒன்று பண்ணுறது தான் வந்து சால்யூட்ரி. சோலம்னைஸ்ட். சோலம்னைஸ்ட் அப்படின்னா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது, செலிப்ரேட் பண்ணுறது, புனிதப்படுத்துதல், டியூலி பெர்ஃபார்ம்னு சொல்லுவோம். டியூலினா பர்ஃபெக்டாகவே வந்து ப்ராப்பராக கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. விழாவை சரியாக நடத்துகிறதாகட்டும், ஒரு புனிதப்படுத்துறதாகட்டும், ஒரு அஃபீஷியலாகவே ஒரு விழாவை நடத்துகிற மாதிரி இருக்கிறதா வந்து சோலம்னைஸ்ட். இதுக்கான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோலம் நைஸாக இருந்தது அப்படின்னா டியூலி பெர்ஃபார்ம், பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கான ஆப்டான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூலி பெர்ஃபார்ம், அதாவது கரெக்டாக ஒன்றை நடைமுறைப்படுத்துறது தான் வந்து சோலம்னைஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் ரெண்டர். ரெண்டர் அப்படின்னா ப்ரொவைட், கிவ் பண்ணுறது, கொடுக்கறது, வழங்குதல் தான் வந்து ரெண்டர். ஸோ வந்து ரெண்ட் வந்து நம்ம எப்போவுமே கொடுப்போம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்ட்டு தான் நம்ம எப்போவுமே ப்ரொவைட் பண்ணுவோம், கொடுப்போம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இம்போஸ். இம்போஸ்னால் திணிக்கிறது, ஃபோர்ஸ் ஆன் சம் ஒன், ஒரு விஷயத்தை பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து இம்போஸ். ஓகேங்களா? இதுக்கான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுடைய போஸை நம்மக்கிட்ட திணிச்சாங்க அப்படின்னா அதை நம்மளால் வெளிப்படுத்த முடியாது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு யூனிக் வே ஆஃப் ஸ்டைல் இருக்குன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் சூப்பர் ஃப்ளூயஸ். எக்ஸ்டர்னல் டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஒய் பிகாஸ் நான் டெரஸ்லாம் ஷூட் பண்ணுறேன். ஸோ ட்ரை டு கிவ் யூ அ வெரி குட் ஆடிபிள் சவுண்ட். ஓகேவா? ஓகே. சூப்பர் ஃப்ளூயஸ் அப்படின்னா ஒரு சர்ப்ளஸான அமௌண்ட் இருக்கிறது, மோர் தென் எனஃபாக இருக்கிறது, நமக்கு போதுங்கிறதுக்கு மீறி இருக்கிறது தான் வந்து சூப்பர் ஃப்ளூயஸ். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ளூயஸ்லேயே இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிச்சப். ஸ்டிச்சப்னா ஒருத்தங்களை இன்க்ரிமினேட் பண்ணுறது. இன்க்ரிமினேட் அப்படின்னா அவங்கள குற்றவாளியாக்கி ஃபால்ஸ் சார்ஜ் வச்சு ஒரு எவிடன்ஸை மேனுஃபேக்சரே பண்ணி அவங்கள சீட் பண்ணுறது தான் வந்து ஸ்டிச்சப். ஓகேங்களா? இதுக்கான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணியே வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எவிடன்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணியே அவங்கள குற்றம் சாட்டுவாங்க, இன்க்ரிமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பீட்ரே பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏமாத்துறது, சீட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஸ்டிச்சப். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் கார்னர். கலெக்ட் பண்ணுறது. இது நம்ம முன்னாடியே ஷார்ட்ஸில் பார்த்துருக்கோம். கார்னரில் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுதான் க்ளூ இதுக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் பைஃபர்கேஷன். பைஃபர்கேஷன் அப்படின்னா பிளவு, டிவிஷன். சரிங்களா? இதுக்கான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பெல் பாருங்கள், நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஃபைபர்னு வர மாதிரி இருக்குது. ஸோ ஃபைபர் எப்போவுமே ஈஸியாக ப்ரோக் ஆயிடும், டிவிஷன் ஆயிடும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் பம்ப்ட். பம்ப்ட் அப்படின்னா ஒரு ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், பம்ப் இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷனோட இவங்க யூஸ் பண்ணும்பொழுது ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அது ஒரு ஸ்லாங்காக இருக்குது யூஎஸ் லாங்குவேஜில். ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத பம்ப்டு இன்னு சொல்கிறோம். இதுவே இந்த இடத்துல பம்ப்டு இன் மணின்னு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட், செலவழித்தல். ஸோ பம்ப்டு இன் மட்டும் வந்துச்சு அப்படின்னா கான்ஃபிடென்ஸில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வரும்.
ஸோ பம்ப்டின் மணி அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறது, சரிங்களா? செலவழித்தல் தான் வந்து பம்ப்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் பலூனிங் அப்படின்னா இந்த இடத்துல பலூனிங் டெப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. பலூனிங் டெப்ட் அப்படின்னா மிகப்பெரிய கடன், சரிங்களா? அதாவது லம்பான ஒரு கடனை தான் வந்து இந்த இடத்துல பலூனிங்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் எஸ்சியூ, தவிர்த்தல் தான் வந்து எஸ்சியூ. அதாவது மாரலான விஷயத்துக்காக ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இது தேவையில்லைன்னு சொல்லி தவிர்ப்போம் இல்லையா, அதுதான் வந்து எஸ்சியூ. இதுக்கான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சூவிங் கம்மை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இன்கார்சரேஷன். இன்கார்சரேஷன் அப்படின்னா சிறைவாசம், இம்ப்ரிசன்மெண்ட். ஓகேங்களா? இதுக்கு என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்கார் நம்ம வந்து லைவ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளை சிறைவாசம் பண்ணிடுவாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னா அனுதாபம். ஓகேங்களா? ஒருத்தங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறது, அதே மாதிரி அதை அவங்கள புரிஞ்சுக்கிறது, அதுதான் வந்து எம்பத்தி. அவங்க மேலே ஒரு எம்பத்தி, சிம்பத்தி சொல்லுவோம். சிம்பத்தினாலும் சேம் மீனிங் தான். மோரோவர் இது அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது தான் வந்து எம்பத்தி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் டெசிமேஷன். இந்த வேர்ட் நான் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு ப்ரெசென்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ டெசிமேஷன் அப்படின்னா ஒரு லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் குரூப்பை ஒரு ஸ்பீசியஸையோ அழிக்கிறதா வந்து டெசிமேஷன். டெசிமேஷன்னா அழித்தல். ஓகேங்களா? இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெசிமல் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கவே முடியாது. டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய டெசிமல் நம்பர்ஸை வி காண்ட் அழிக்க முடியாதுன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் குரூப் இல்லைன்னா ஒரு ஸ்பீசியஸ்னால் ஒரு வகையான உயிரின வகையை நம்ம அழிக்கிறது தான் வந்து டெசிமேஷன். ஓகேங்களா? ஓகே. டுமாரோ இதே இன்டர்ஃபேஸில் நம்ம எடிட்டோரியல் டாபிக்ஸில் என்னென்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.